வணக்கம். தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள் என நான் அடிக்கடி கூறுவது சரியான திசைவழி நோக்கி செல்வதற்காகவே. பாசமிக்க என் தேசத்து இளைஞர் ஜோதிகளே, உங்கள் உணர்வுகள் உன்னதமானவை. அர்ப்பணங்களை ஏற்பதற்கும் நீங்கள் தயாரானவர்கள். உங்கள் உணர்வுகளை மதிக்கின்றேன். உங்கள் அர்ப்பணங்களுக்கு மரியாதை செலுத்துகின்றேன். உலகெங்கும் நடந்த உரிமை போராட்ட வரலாறுகளில் தவறான வழிநடத்தல்கள் தோல்வியை கண்டிருக்கின்றன. சரியான வழிநடத்தல்களில் நடந்த போராட்டங்களே விடுதலையை பெற்று தந்திருக்கின்றன. அந்த வரலாற்று அனுபவங்களில் இருந்துதான் நமது உரிமை போராட்டத்தையும் நான் உற்று நோக்கினேன். உங்கள் உணர்வுகள் நமது இனம் சார்ந்தவை, நமது மொழி சார்ந்தவை, நமது வரலாற்று வாழ்விடம் சார்ந்தவை. நீங்களும் நானும் நேசிக்கும் நம் தேசத்து உறவுகள் சார்ந்தவை. தமிழ் தேசம் தலை நிமிர வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தை கொண்டதே எங்களது உணர்வுகள். ஆனாலும் உங்கள் உணர்வுகளுக்கும் இலட்சிய வேட்கைகளுக்கும் சரியான வழிநடத்தல் வழங்கப்பட வேண்டும் என்பதையே நான் அன்று போல் இன்றும் விரும்புகின்றேன். நமது உரிமை போராட்டத்திலும் அதன் பின்னரான அழிவு யுத்தத்தின் போதும் பல்லாயிரம் இளைஞர் யுவதிகள் தமது இன்னுயிர்களை அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள். இழப்புகளின்றி போராட்டம் இல்லை. ஆனாலும் நமது இழப்புகள் விடுதலையை பெற்றுத்தர வேண்டும். இல்லையென்றால் நாம் உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து போராடியதில் அர்த்தமில்லை. நமது நீதியான ஆரம்பகால உரிமை போராட்டத்தில் வீட்டுக்கு ஒரு வீரர் என்ற கட்டாயத்தின் பேரில் யாரும் விடுதலை இயக்கங்களில் இணைக்கப்பட்டிருக்கவும் இல்லை. தாமாக விரும்பிய இளைஞர் யுவதிகள் போராட்ட களம் நோக்கி எழுந்து வந்தனர். இந்த நிலையில்தான் விடுதலை இயக்கங்களுக்கு இடையிலான சகோதர படுகொலைகளாலும் இயக்கங்களுக்கு உள்ளே நடந்த மோதல்களாலும் உள்ளியக்க படுகொலைகளாலும் நமது நீதியான போராட்டம் அழிவு யுத்தமாக மாறத் தொடங்கியது. அயல் வீட்டானும் நண்பனும் எதிரியாக மாறி தமிழர்களை அழித்தொழிக்கும் வன்முறையால் உரிமைக்காக போராட வந்த இளைஞர் யுவதிகள் கொல்லப்பட்டார்கள், நாட்டை விட்டே துரத்தப்பட்டார்கள். இதனால் எமது போராட்டம் பலவீனம் அடைந்து திசை திரும்பியது. உரிமை போராட்டம் தவறானதல்ல. ஆனால் சக விடுதலை இயக்கங்களையும் அரவணைத்து சென்றிருக்க வேண்டும். நீதியான உரிமை போராட்டத்தின் போது எல்லா தமிழ் பேசும் மக்களும் ஒன்றுபட்டு நின்றிருந்தார்கள். எப்போது ஏக பிரதிநிதித்துவம் என்ற தனித்தலைமை மோகம் உருவானதோ அப்போதுதான் தமிழ் பேசுபவர்கள் பிளவுபட்டு கொண்டார்கள். இந்த நிலையில்தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் உருவானது. அந்த சூழலில் நான் நாட்டில் நின்றிருக்கவில்லை. ஆனாலும் அந்த ஒப்பந்தத்தை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டிருந்தோம். தொடர்ந்து நமது மக்களும் இளைஞர் யுவதிகளும் வீணாக பலியாவதை நான் விரும்பியிருக்கவில்லை. அழிவு யுத்தத்தை நிறுத்தி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நல்லதொரு ஆரம்பமாக ஏற்குமாறு கோரியிருந்தேன். ஆனாலும் புலி இயக்க தலைமை அதை ஏற்றிருக்கவில்லை. உன்னத உணர்வுகளில் உறுதிப்பாடோடு களத்தில் நின்றிருந்த இளைஞர் யுவதிகளும் அப்பாவி மக்களும் அழிவுகளை சந்தித்தனர். இறுதியாக 2009 முள்ளிவாய்க்கால் வரையில் பேரவலம் நடந்து முடிந்தது. பேரளவில் மடிந்து போன அனைத்து உயிர்களும் பெருமதி மிக்கவை. எஞ்சியோர் இன்றும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யுத்தத்தில் ஈடுபட்ட முன்னாள் புலி இயக்க போராளிகளில் 12,000க்கு மேற்பட்டோர் எனது முயற்சியாலும் அவர்களால் நான் கொண்டிருந்த அக்கறையாலும் புனர்வாழ்வு பெற்று உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதேபோல் புனர்வாழ்விற்கு உட்படுத்தப்படாத முன்னாள் இயக்க போராளிகளும் எனது முயற்சியால் நிலத்திலும் புலத்திலும் இன்னமும் உயிர் வாழ்கிறார்கள். எனது ஆதங்கம் என்னவென்றால், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் இழப்புகள் இருந்திருக்கக்கூடாது. இன்று உயிரோடு இருக்கும் உங்களைப் போல் இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பின்னர் பலியாகி போன எமது இளைஞர் யுவதிகளும் உயிர் வாழ்ந்திருக்க வேண்டும். அநியாய இழப்புகள், மனித பேரழிவுகள் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும். இதுவே எனது ஆதங்கம். இதுவே எனது ஆழ்மன விருப்பம். வாழ்வதற்காகவே போராட்டம் அன்றி
சாவதற்காக அல்ல. அழிவுகளை தவிர எதையும் பெற்று தந்திராத போராட்டம் நமக்கு தேவையேற்றது என்றுதான் தவறான வழியில் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டாம் என கோரினேன். வீரம் எமது இளைஞர் யுவதிகளிடம் இருந்தது. அந்த வீரத்தை விவேகம் வழிநடத்தி சென்றிருந்திருந்தால் நீங்கள் உங்கள் உற்றாரை, உறவினரை, நண்பர்களை, அண்ணனை, அக்காவை, தம்பி, தங்கையை, ஏன் பலர் அப்பாவை, அம்மாவை, மாமாவை, அயலவனையும் இழந்திருக்க வேண்டிய பெருந்துயரம் நிகழ்ந்திருக்காது. ஆகவே இனிமேல் அத்தகைய துன்ப துயரங்கள் நிகழக்கூடாது என்பதுதான் எனது ஆழ்மன விருப்பமாகும். உங்கள் உணர்வுகளை மெச்சுகிறேன். சரியான வழிமுறையில் மக்களை வழிநடத்த யாராவது முன்வந்தால் நான் இன்னொரு தரப்பாக போட்டி அரசியல் நடத்தப் போவதில்லை. இதை அன்றும் சொல்லியிருந்தேன். சரியான தலைமையின்றி போன வெற்றிடம் ஒன்றில் நின்று கொண்டே வேறு வழியின்றி தமிழ் பேசும் மக்களை அடுத்த கட்டம் நோக்கி வழிநடத்தி செல்லவே உறுதி பூண்டுள்ளேன். இனிவரும் காலம் இளைஞர் யுவதிகளின் காலம். வளமான எதிர்காலத்தை ஒன்றிணைத்து உருவாக்குவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.